if Elijah had not reached the place called there. ஆண்டவர் எலியாவுக்காக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து காரியங்களும் எலியா ஆண்டவர் குறிப்பிட்டிருந்த அந்த இடத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் எல்லாம் வீணாகி இருக்கும். Many a times we believed that when you obey God's word, God will act on your behalf. அநேக நேரங்களில் நீங்கள் கண்டு கொண்டிருந்திருப்பீர்கள், எப்போது இறைவார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றீர்களோ அப்போது ஆண்டவர் செயல்பட துவங்குவார் என்பதை. Obedience does not cause God to act on your behalf. கீழ்ப்படிதல் மட்டும் ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவதற்கு போதுமானதல்ல. It only causes us to receive what God has already provided to us by grace. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் அவரது இரக்கத்தின் காரணமாக நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. How many times have you been believing? Praise the Lord. How many times have you been believing that if I act on the word of God, then God will do this for me? எத்தனை நேரம் நீங்க நினைச்சிருக்கீங்க, இந்த இறைவார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் இதை எனக்கு தருவார் அப்படின்னு. But here the Bible clearly shows, even before Elijah could obey God's word, God in his grace and by his love had already provided for Elijah. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? எலியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு முன்னாலேயே ஆண்டவர் தனது இரக்கத்தினாலும் அன்பினாலும் அவரை போஷிப்பதற்கான திட்டத்தை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். So your obedience helps you to receive what God has already provided you. நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கென்று தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த வளமான எதிர்காலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கின்றது. Are you understanding? புரியுதா சொல்றது? Are you understanding? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா? So God through Jesus has already provided for us. ஆண்டவர் தனது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். Let me show you. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 Peter 1 verse 3. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். So the Bible says his divine power has already blessed us with all things, with everything that pertains to life and godliness. இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, கடவுள் தம்முடைய மாட்சியால் நாம் இறைப்பற்றுடன் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் என்று சொல்கின்றது. Now is God saying he has provided you with everything? கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரா? Yes. So everything that you need in this life is already provided for you. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். So you might be saying, if all things are provided, why am I not receiving? நீங்க கேட்கலாம், ஆமா நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்னு சொல்லி, பின்ன ஏன் எனக்கு கிடைக்கல? Is it right? Elijah received when he went to that place called there. எலியாவுக்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்த எல்லாம் எப்படி கிடைத்தது? ஆண்டவர் போக சொன்ன இடத்திற்கு போன போது கிடைத்தது. So in other words, God is showing you, your obedience does not make God to provide for you. Your obedience makes a way for you to receive what God has provided for you. நீங்கள் கீழ்ப்படுதலினால் ஆண்டவர் ஏற்பாடு செய்துள்ளதை அவர் உங்களுக்கு தருவதல்ல, மாறாக உங்கள் கீழ்ப்படிதல் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கதவை திறக்கின்றது, ஏதுவாகின்றது. Listen. அவனிங்க, how many times it is in your mind, if I do this, God will be pleased,
then God will do this for me. எத்தனை தடவை நீங்க உங்க எண்ணத்துல இப்படி நினைச்சிருக்கீங்க, நான் இப்படி செய்தா கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும், அவர் எனக்கு இப்படி தருவார் அப்படின்னு எவ்வளவு தடவை நினைச்சிருக்கோம்? சரியா? சரியா? But God's word says, even before you can do one good thing, God has already done it for you, and He has deposited you, and He has provided for you. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? நீங்க இப்படி ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாலேயே ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து சேமித்து எல்லா நலன்களையும் உங்கள் பேரிலே முதலீடு செய்து வைத்திருக்கின்றார். So what happens with my obedience? என்னுடைய கீழ்ப்படிதல் என்ன செய்கின்றது? Obedience helps me to receive from God what God has provided by grace. இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் அவரது கருணையினால் இரக்கத்தினால் எனக்காக சேர்த்து வைத்திருக்கின்ற வளமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Let's say God has made provision in this place, ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். and I am in this place. இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். The moment I start obeying, God will direct my path in my obedience and reach me to this place. நான் எப்போ கீழ்ப்படிய ஆரம்பிக்கின்றேனோ அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அந்த வழியை காட்டி கொடுத்து என்னை இங்கு நடத்தி கொண்டு வருவார். So every time I'm walking in love, the path opens up and I begin to reach this place. ஒவ்வொரு முறையும் நான் அன்பின் வழியிலே நடக்கும்போது இந்த பாதையானது திறந்து 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 இங்கு வந்து அடைவதற்கு உதவும். So the provision has been made there. இங்குதான் ஏற்பாடு, இந்த இடத்தில் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டுள்ளது. I am here. நான் இந்த பக்கத்திலே இருக்கிறேன். For me to reach there, I have to be a person of obedience. நான் இந்த இடத்தை வந்து அடைவதற்கு நான் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். That is why you find people who walk in obedience, they reach the place called there, and that's where the provision is provided for. அதனால் தான் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மனிதர்கள் அவ்வாறு நடந்து அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கின்ற எல்லா வளமான எதிர்காலத்தையும் அவர்கள் சென்று அடைகின்றார்கள். That is why you find when Elijah obeyed and went to the place there, the ravens were already bringing food for him. எனவேதான் எலியா கீழ்ப்படிந்து ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த இடத்தை சென்று அடைந்ததும் ஆண்டவர் ஏற்கனவே காகங்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருந்ததால் காகங்கள் அவருக்கு உணவை கொண்டு வந்தன. How many times you feel, if I disobey God, the blessing will not come on me? எத்தனை தடவை நீங்க நினைச்சிருக்கீங்க, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா எனக்கு ஆண்டவர்ட்ட இருந்து ஆசீர்வாதமே வராது அப்படி சொல்லி If I நினைச்சிருக்கீங்க. obey God, blessing will come upon me. நான் கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படி நினைச்சிருக்கீங்க. Blessing of God is already on you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல ஏற்கனவே இருக்குது. But your obedience will help you to receive what God has already provided for you. உங்களுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. Did you understand? புரியுதா எல்லாத்துக்கும்? We people, we want to do something for somebody. If you do this, then I will do this for you. நம்ம மனித வாழ்க்கையிலே நம்ம எப்படி வச்சிருக்கோம், நம்ம சில பேருக்கு செய்றோம், இப்படி நான் செய்தா அவங்க எனக்கு திருப்பி செய்வாங்க அப்படி நம்ம வச்சிருக்கோம். But with God it is not like this. ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. Even when before you were born, He has already done it for you. நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சேமித்து வைத்திருக்கிறார். But you don't know the place. ஆனா உங்களுக்கு எங்கன்னு தான் தெரியாது. When you start obeying God's word, you reach the place. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அந்த இடத்தை சென்று அடைந்து விடுவீர்கள். Did you follow? புரியுதா எல்லாத்துக்கும்? Now the people who came into my life to bless me, I did not know them. என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பதற்கு வந்த மனிதர்களை பற்றி எனக்கு முதல்ல தெரியாது. I did not know anybody in Nagarkoil. எனக்கு யாருமே நாகர்கோயில்ல தெரியாது. I met a doctor in Bangalore. நான் பெங்களூர்ல ஒரு டாக்டரை பார்த்தேன். And when I ministered to her, she got blessed, her husband got blessed. நான் அவங்களுக்கு நற்செய்தி சொன்னபோது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு, அவர்கள் கணவருக்கு, குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. So the daughter spoke to her daddy. அந்த டாக்டர் அவங்க அப்பாட்ட பேசினாங்க. So the appa called me to Nagarkoil. அவங்க அப்பா தான் என்னை நாகர்கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. I never spoke to appa. நான் அப்பாட்ட பேசினதே கிடையாது. When I reached the airport, I spoke to appa. Appa, where is your address? நான் ஏர்போர்ட்ல வந்து நின்னுட்டு கேட்டேன், அப்பா உங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி. And I was in Trivandrum.
நான் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து நின்னேன். And I thought Nagarkoil is next door. நான் நினைச்சிட்டேன் நாகர்கோயில் ஏர்போர்ட்டுக்கு அடுத்தாக்கில் இருக்கேன்னு. Then I came to know Nagarkoil is so far. I reached home at 2 o'clock in the morning. ஆனால் நாகர்கோயில் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு தான் அங்கே வந்து சேர்ந்தேன். I met Appa. அங்கே வந்து அப்பாவை சந்தித்தேன். From the day I met Appa, I'm meeting Appa. எந்த நாளில் அங்கே வந்து அப்பாவை பார்த்தனோ அப்போ இருந்து அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன். Appa made me meet another Appa. அப்பா என்ன இன்னொரு அப்பாவிட்ட கொண்டு போய் காட்டினாங்க. Now I can meet so many Appa. நான் இப்போ நிறைய அப்பாக்களை பார்த்துட்டே இருக்கேன். From one Appa, so many Appa. ஒரு அப்பாட்ட இருந்து ஒரே அப்பாக்கள் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். So how did I reach this place? நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன்? When I went to a place called there. நான் ஆண்டவர் காட்டிய ஒரு இடம் அங்கு சென்றேன். சரியா? சரியா? So your obedience will help you to receive. உங்களுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள துணை செய்கிறது. So please remember this, when you obey God, you don't twist God's hand to receive something from God. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் கையை இவ்வாறு முறுக்கி கொண்டு தாரும் என்று கேட்பதல்ல. God is giving you otherwise also. அப்படி செய்யாவிட்டாலும் ஆண்டவர் தருகிறார். But only when you obey, you reach the place. நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை சென்று அடைவீர்கள். So imagine how many people die before reaching the place. பாருங்க எத்தனை மக்கள் அந்த இடத்தை சென்று அடைவதற்கு முன்னால் இறந்து போகின்றார்கள். Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? So your disobedience will stop you from reaching that place. So what is the devil going to do? He knows if you reach that place, there is lot of provision. So what will he do? He will tempt you to disobey God so that you don't reach the place. நீங்கள் கீழ்ப்படிந்தால் அந்த இடத்தை நீங்கள் சென்று அடைந்து விடுவீர்கள். ஆனால் சாத்தானுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் நீங்கள் அந்த இடத்தை அடையாதபடிக்கு இறைவார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களை பார்த்துக் கொள்வான். அப்போது நீங்கள் அந்த இடத்தை அடைய முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. Hallelujah. Hallelujah. One of the reason why conquerors are blessed all the time is because they are fearless. போராடுகின்றவர்கள் எவ்வாறு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பயமே கிடையாது. If you look at Elijah's life, he was a man who had no fear. எலியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு பயமே கிடையாது. And when there is no fear, they can go and get great exploits. அவ்வாறு பயம் இல்லாமல் இருந்ததனால் அவர்கள் அநேக காரியங்களை அறுவடை செய்ய முடியும். How many people do you find who are strong in the word of God that they have no fear? உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் இறை வார்த்தையில் மிகவும் உறுதியாக இருப்பவர்களுக்கு பயம் இருக்காது? People who are having fear, they have already become slaves. யாருக்கெல்லாம் பயம் இருக்கின்றதோ அவர்கள் ஏற்கனவே அடிமையாகி போனவர்கள். When a person has got fear, he is powerless against Satan. ஒரு நபருக்கு பயம் இருந்தது என்றால் சாத்தானுக்கு எதிராக நிற்பதற்கு அவர்களுக்கு வல்லமை சக்தியே இருக்காது. So the word of God is teaching us through Elijah that Elijah was a fearless man and therefore he received the provision of God. இந்த இறைவார்த்தை என்ன நமக்கு கற்பிக்கின்றது என்றால் எலியா ஒரு பயமற்ற தைரியமான ஒரு மனிதனாக இருந்தான். எனவேதான் ஆண்டவர் அவனுக்கென்று ஏற்பாடு செய்திருந்த எல்லாவற்றையும் துணிச்சலோடு பெற்றுக்கொள்ள முடிந்தது. 2 Timothy 1:6 and 7 says that God has not given us the spirit of fear but of power, love and sound mind. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 Timothy 1 2 தீமோத்தேயு chapter 1 1ஆம் அதிகாரம் verse 6 and 7 6-7 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை தரவில்லை, மாறாக ஊக்கமூட்டுகின்ற தைரியமான உள்ளத்தை தந்திருக்கின்றார் என்று கூறுகின்றது. Praise the Lord. Praise the Lord. Now watch this. Listen. Many people believe that fear is a emotion or a feeling. அநேகம் பேர் இவ்வாறு நம்புகின்றார்கள். பயம் என்பது அது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு என்று நினைக்கின்றார்கள். But God's word does not say fear is an emotion. ஆனால் இறை வார்த்தை பயம் என்பது ஒரு உணர்ச்சி என்று கூறவில்லை. The Bible teaches us that fear is a spirit, a person. பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பயம் என்பது ஒரு ஆவி, ஒரு
நபர் என்று. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. That's why the Bible says in 2 Timothy 1:7, God has not given me fear. He is not saying God has not given me fear. He says God has not given me the spirit of fear. எனவேதான் 2 தீமோத்தேயு 1:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல என்று கூறுகின்றது. Hallelujah. ஹalleluya. So when does this spirit come into a person? இந்த பய ஆவி ஒருவருக்குள் வரும்போது, Hello, when does this person called spirit of fear enter into a person? எப்போது இந்த பயம் என்கின்ற இந்த நபர் ஒரு ஆளுக்குள் புகுந்து கொள்கின்றார்? Because when the spirit of fear comes upon a person, the spirit of fear will kill that person, destroy that person and make that person's life miserable. இந்த பயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி ஒருவருக்குள் வருமானால் அது அவர்களை கொன்றுவிடும், அவர்கள் வாழ்க்கையை அழித்துவிடும், அவர்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிடும். Okay, I'll give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். Let's say I'm showing you a comedy movie. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கக்கூடிய நகைச்சுவை படத்தை காட்டுகின்றேன் என்று வைத்துக்கொள்வோம். You are all watching a movie. நீங்க எல்லாரும் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. And the scene is a young girl is singing a song. அங்க ஒரு இளம் பெண், வாலிப பெண், அவ ஒரு நல்ல பாட்டு பாடிட்டு இருக்கறா. And she is washing clothes in the bathroom. அவ துணி துவைச்சிட்டு இருக்கா, பாத்ரூம்ல உட்கார்ந்து துணி துவைச்சிட்டு பாடிட்டு இருக்கறா. And she is singing a song. அப்ப ஒரு பாட்டு பாடி துணி துவைச்சிட்டே இருக்கறா. She is taking the clothes and hammering it on the floor. அப்படி அந்த துணியை எடுத்து இப்படி அடிச்சு துவைக்கிறா. And with music she is hammering. அப்படி அந்த பாட்டுக்கு ஏத்தாக்கல, தாளத்துக்கு ஏத்தாக்கல இப்படி துவைச்சிட்டே இருக்கறா. And the water is going from the clothes. அப்போ அந்த துணி வழியா அந்த தண்ணி வடிஞ்சு போயிட்டு இருக்குது. It's going into the drain. அங்க போய் சாக்கடையில விழுது. And she is saying hallelujah. அவ சொல்றா ஹalleluya, அப்படி ஆடிட்டே இருக்கறா. Hallelujah. ஹalleluya. And as the water is going, அப்படி தண்ணி போயிட்டு இருக்குது. suddenly she sees அவ பார்க்கறா, the lid of the drain opens by itself. அந்த சாக்கடையில அந்த மூடி தன்னால அப்படி தள்ளி போகுது. And from inside comes a hand out. அந்த சாக்கடைக்குள்ள இருந்து ஒரு கை வருது. And she says hallelujah, praise the Lord. அதுல hallelujah, praise the Lord. I told you it's a comedy movie. இது ஒரு நகைச்சுவை படம், நான் ஏற்கனவே சொன்னேன். You saw this movie. நீங்க இதை இப்ப பாத்தீங்க. Now you went home. நீங்க வீட்டுக்கு போனீங்க. And you are also in the bathroom. நீங்களும் பாத்ரூம்ல இருக்கீங்க. Where do you think you will be looking at? நீங்க என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? இந்த பாத்ரூம்ல இருக்கும்போது உங்க கண்ணு எங்க இருக்கும்? கண்ணு எங்க இருக்கும்? தண்ணி போற ஓட்டையில இருக்கும். You will be also praying hallelujah, praise the Lord. நீங்களும் சொல்லிட்டு இருப்பீங்க hallelujah, praise the Lord. And you will be saying Lord, open the lid. ஆண்டவரே இந்த மூடியை தர, இப்ப திறந்து விடும். You will be saying Lord, let the hand come. ஆண்டவரே அங்க இருந்து ஒரு கை வரட்டும். So that you can also say hi, praise the Lord. நானும் அந்த கையை பிடிச்சு praise the Lord ன்னு சொல்லலாம். சரியா? அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்களா? சரியா? Normally if you are taking 30 minutes to have bath, that day you will come out in 5 minutes. ஒவ்வொரு நாளும் சாதாரணமா அரை மணி நேரம் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அன்னைக்கு என்ன செய்வீங்க? 5 நிமிஷத்துல வேகமா தண்ணியை ஊத்திட்டு ஓடி வந்துருவீங்க. The mother will say inner healing successful. அப்ப அம்மா சொல்லுவாங்க, தியானத்துக்கு போன அந்த உள்ளரங்க சுகம் ரொம்ப நல்லாவே நடந்திருக்குன்னு. Did the child come because of inner healing or did she come because of fear? அம்மா நினைச்சிட்டாங்க ஏதோ மாற்றத்துல வந்திருக்காங்க. நானா உண்மையிலே வெளியே ஓடி வந்தது எதனால? பயத்தினால. How did she get fear? எப்படி அந்த பயம் வந்துச்சு? How will you get fear? எப்படி பயம் வரும்? When you see and hear things that are contradicting to God's word, the spirit of fear comes in. இறை வார்த்தைக்கு ஒவ்வாத காரியங்கள், முரண்பாடான காரியங்களை கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் நமக்கு பய ஆவியை நமக்குள் கொண்டு வரும். Please understand this. Before the spirit of fear can enter into a person's body, the person has to give permission for that spirit of fear to enter in. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பய ஆவி ஒருவருக்குள் புகுந்து கொள்ள வேண்டுமென்றால் தானாக வருவதில்லை. ஒரு நபர் அதற்கு அனுமதி கொடுத்தால் ஒழிய அது உள்ளே வருவதில்லை. அனுமதி, அனுமதி, அனுமதி. No,
fear no. ஒரு நபர் அனுமதி கொடுக்காவிட்டால் அந்த பயம் உள்ளே வர முடியாது. Bayam illa. Praise the Lord. Praise the Lord. Anumati there, fear boom. அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இந்த பயம் உள்ளே நுழையும். That's why you find in the Bible all these heroes, when they were facing a trial, they would not allow the spirit of fear to enter in. அதனால்தான் நாம் இந்த பைபிளிலே காணக்கூடிய எல்லா வகையான கதாநாயகர்களை, ஹீரோக்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் இந்த பய ஆவி உள்ளே புகாதபடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். David saw Goliath. தாவீது கோலியாத்தை பார்த்தார். Did he have fear? அவருக்கு பயம் இருந்ததா? What about the people of Israel? ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பயம் இருந்தது. Who killed Goliath? யார் கோலியாத்தை கொன்னது? People who were supposed to go to the promised land. அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போக வேண்டியவர்களா கொன்னாங்க. Now 10 people got into fear. 10 பேருக்கு பயம் உள்ளே புகுந்தது. Did they reach the promised land? அவங்க அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போனாங்களா? Joshua and Caleb, did they have fear? யோசுவாவுக்கும் காலேபுக்கும் பயம் இருந்ததா? Did they reach the promised land? அவங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு சென்றார்களா? So every time you open the door for the spirit of fear, fear will not take you to a place called there, fear will take you to a place called destruction. ஒவ்வொரு முறையும் இந்த பயத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுத்து உங்களுக்குள் அது நுழைய நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் உங்களை அந்த பயம் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்க்காது, மாறாக அழிவுக்கே கொண்டு செல்லும். So when you walk in the word of God, you are walking in the love of God. நீங்கள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நடக்கும்போது நீங்கள் அன்பின் வழியிலே நடக்கின்றீர்கள். Listen, all those who walk in the love of God, there is the power of God. யாரெல்லாம் இறை வார்த்தையின்படி அன்பின் வழியில் நடக்கின்றீர்களோ அங்கு வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள் இருக்கும். And the only people who walk in the love of God, according to 1 John chapter 2 verse 4, are the people who keep his word. Anyone who keeps his word, anyone who is a doer of the word, the love of God is perfected in them. 1 John chapter 2 verse 4. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. So anyone who is a doer of the word of God, the love of God is perfected in him. யார் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கின்றார்களோ அவர்களிடத்தில் கடவுளுடைய அன்பு நிறைவாக காணப்படுகின்றது. The love of God will cast out all fear. கடவுளுடைய அன்பு பய ஆவியை ஒருவரிடமிருந்து துரத்தி விடுகின்றது. Fear is a spirit of Satan. பயம் என்பது சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆவி. Let me repeat that again. Fear is a spirit of Satan. பயம் என்பது சாத்தான் கொண்டு வருகின்ற ஒரு ஆவி. Faith is the spirit of God. விசுவாசம், நம்பிக்கை என்பது ஆண்டவர் தரக்கூடிய ஆண்டவரின் ஆவி. How did Satan inject the spirit of fear into Adam and Eve? எவ்வாறு சாத்தான் இந்த பய ஆவியை ஆதாம் ஏவாள் இவர்களுக்குள் செலுத்தினான்? Satan used fear to trick Adam and Eve. சாத்தான் பயம் என்ற தந்திரமான கருவியை ஆதாம் ஏவாளிடம் பயன்படுத்தினான். He spoke to Eve and gave her a fear that God was withholding something from them. சாத்தான் ஏவாளிடம் பேசும்போது ஒரு பயத்தை உண்டாக்கினான். கடவுள் அவர்களுக்கு தரவேண்டிய சிலவற்றை தரவில்லை என்று சொல்லி கூறினான். And the moment they disobeyed, Adam and Eve became fearful. எந்த நிமிடத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்தார்களோ அப்போது அவர்களுக்குள் பய ஆவி புகுந்தது. So how does a person get a spirit of fear? எப்படி ஒருவர் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கின்றார்? A person doesn't get a spirit of fear by feeling or emotion, but the person gets a spirit of fear by disobeying God's word. இந்த பய ஆவியை ஒருவர் ஒரு உணர்வினாலோ உணர்ச்சியினாலோ
பெற்றுக்கொள்வதில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது இந்த பய ஆவி அவர்களுக்குள் புகுந்து கொள்கிறது. When the spirit of fear operates in a person because of disobedience, that person will never reach the place called death, but that person will always reach a place called curse and destruction. எப்போது இந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது பயம் ஒருவருக்குள் வந்து கொள்கின்றதோ அவர்கள் சென்று அடைய வேண்டிய அந்த லக்கை அடைவதில்லை. மாறாக அவர்களுக்கு சாபமே மிஞ்சுகின்றது. சாபத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள், சாபத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். Have you ever had fear? நீங்க எப்பமாவது பயத்தை பற்றி கேட்டிருக்கீங்களா? Fear is when a person believes that the word of God won't come to pass in his life. பயம் எப்போது வருகின்றது என்றால் இறைவனுடைய வார்த்தை இறைவாக்கு தன்னுடைய வாழ்வில் நிறைவேறப் போவதில்லை என்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கும்போது. Why do you think people are having fear when they get a sickness? ஒருவருக்கு நோய் வரும்போது ஏன் அவர்களுக்கு பயம் வருகிறது? Hello? When a person gets a particular sickness, why do you think people have fear? ஒரு குறிப்பிட்ட வியாதி வரும்போது ஏன் ஒருவருக்குள் பயம் இருக்கிறது? Because they believe that the promise of God will not come to pass. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குறுதி அவர்களுடைய வாழ்விலே நிறைவேறாது என்ற ஒரு எண்ணத்தினால்தான். Why do you think people have fear when it comes to their finances? ஏன் மக்கள் பணப்பிரச்சனை வரும்போது பயந்து விடுகிறார்கள்? All you precious women, are you not insecure about your finances? இங்க இருக்கிற தாய்மார்கள், உங்களுக்கு பணத்தை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதுக்கு உங்களுக்கு பயம் வருதா? Some of the women are champions in getting worried. சில பெண்கள் பெரிய வீராங்கனைகளா இருப்பாங்க. எதுல? பயத்தை வச்சிட்டு இருக்கிறதுல. If there is a competition for worry, some of the women over here are world record holders. கவலை அப்படின்னு சொன்னா இங்க இருக்க தாய்மார்ல சில பேர் உலகத்திலே ஒரு பெரிய சாதனையாளர் ஆயிருவாங்க கவலைப்படுறதுல. Why do you think you fear? You fear because you do not believe that God will supply all your needs according to his riches in glory through Jesus Christ. நீங்கள் ஏன் இந்த பய உணர்வை கொண்டிருக்கின்றீர்கள்? ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய மகிமையில எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதில் உங்களுக்கு சந்தேகம். Have you heard when children are small, the parents say, if you don't eat food, the police will come and take you. சின்ன குழந்தைங்க சாப்பிடாம இருந்தா நீங்க பிள்ளைங்களை மிரட்டுவீங்க. இங்க பாரு, நீ சாப்பிடாம இருந்தா இப்ப போலீஸ் வரும், வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும் அப்படி சொல்வீங்க. Some of the mothers will say, Gabbar Singh will come. சில அம்மாமார் சொல்வாங்க, இப்போ கபார் சிங் அவர் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாரு சொல்வாங்க. And many people feel giving little fear to the children will be a good motivator. நிறைய தாய்மார் இப்படி நினைச்சுக்குவாங்க, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயம், அப்படிலாம் பயத்தை கொடுத்து வச்சா அது நல்லதுன்னு. Please understand, the Bible teaches us God has never given us the spirit of fear, because the spirit of fear comes from Satan and not from God. இறை வார்த்தை நமக்கு இவ்வாறு கற்பிக்கின்றது, கடவுள் நமக்கு பயம் உண்டாக்கக்கூடிய ஆவியை நமக்கு தரவில்லை, மாறாக இந்த பயம் என்ற ஆவியை கொடுப்பது சாத்தான். I remember one of my cousin's sister's son, when he was small, the mother would say, if you do masti, I will take you and put you in the toilet and flush you inside. என்னுடைய உறவினர்கள் ஒருவர் அவர்கள் வீட்டில் உள்ள குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்த, உன்னை டாய்லெட்டில் கொண்டு போய் போட்டு அந்த ஃப்ளஷ் அவுட்டில் அந்த ஃப்ளஷ் பண்ணி உள்ள தள்ளிடுவேன் அப்படி. Might be you are laughing, but you know what was the end situation? ஆனால் நீங்கள் இப்போ சிரிப்பீங்க, ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? He was so scared to go into the toilet even when he finished his 10th standard. 10ஆம் கிளாஸ் முடிக்கிற போது கூட அந்த பையனுக்கு டாய்லெட்டுக்கு போக பயம். By the time he reached into college, he had so much of fear that he became a psychiatric patient. அவன் காலேஜ் படிக்கும்போது பயம் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையனாக அவன் மாறி போனான்.
that child never grew normally because of that fear. அந்த குழந்தை எல்லா குழந்தையும் போல சராசரி குழந்தையா அது வளரல. ஏன்னு சொன்னா அவன் உள்ளத்துக்குள்ள அந்த பயம் இருந்துட்டே இருந்தது. Please parents, if you want to correct your child, you correct your child with love, but do not give fear. Fear is not a motivator. Fear is a destructor. It comes from the devil. It is the spirit of Satan. தாய்மார்களை நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போது இப்படி பயமுறுத்தி அவங்கள வளர்க்காதீங்க. அந்த பயம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்காது. மாறாக இந்த பயமுறுத்துதல் அவர்களுடைய வாழ்க்கையை அழிவுக்குத்தான் கொண்டு செல்லும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு இந்த பயத்தின் ஆவியை தரவில்லை. நீங்கள் பயத்தை கொடுக்கும் போது அது சாத்தானுடைய அந்த ஆவியை தான் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். Wherever there is fear, there is torment. The person cannot even have a good sleep. எங்கெல்லாம் இந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு ராத்திரில கூட தூங்க முடியாது. அதிகமான அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வலி இருக்கும். அவங்க சரியான தூங்க முடியாது. For Satan to do anything in your life and destroy you, he must first inject you with fear. சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே புகுந்து ஏதாவது விளைவு உண்டாக்க வேண்டும் என்றால் முதல் அவன் செய்வது பயம் என்பதை உங்களுக்குள் புகுத்தி விடுவான். Just as God is motivated by faith, Satan is motivated by fear. கடவுள் எவ்வாறு நம்பிக்கையை அவர் கொடுக்க நம்மள் அந்த நம்பிக்கையின் ஆவியை புகுத்த விரும்புகின்றாரோ அதற்கு எதிர்மறையாக சாத்தான் பயத்தின் ஆவியை நமக்குள் புகுத்த முனைவான். Praise the Lord. Praise the Lord. I had that spirit of fear myself. எனக்கே அந்த பயத்தின் ஆவி என்னுள் இருந்தது. When I lost everything in life, என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்த போது I did not know God, I did not know Jesus, I did not know the Bible. எனக்கு கடவுளை தெரியாது, இயேசுவை தெரியாது, பைபிளை தெரியாது. And that spirit of fear nearly killed me. அந்த பயத்தின் ஆவி என்னை முழுமையாக கொன்றுவிட்டது. I could not move from one room to the other room. எனக்கு ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போக முடியாது. I remember going to a psychiatric treatment. நான் ஒரு மனநோய் மருத்துவரிடம் நான் அழைத்து செல்லப்பட்டேன். Nothing helped me. ஒண்ணுமே எனக்கு உதவி செய்யல. But praise God, when I was brought to the house of God where the word of God was being preached, just as fear comes by hearing and hearing the words of Satan, faith comes in by hearing the words of God. நல்ல வேளையாக என்னை ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கக்கூடிய ஒரு கடவுளின் இல்லத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். எவ்வாறு இறை வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் உண்டாகின்றது. பயத்தின் வார்த்தையை கேட்க கேட்க பயம் எவ்வாறு உள்ளே செல்கின்றதோ அதுபோல இறை வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள் விசுவாசம் எனக்கு தைரியம் வந்தது. பயம் என்னை விட்டு போனது. I could not go from one room to the other room. எனக்கு ஒரு அறையிலிருந்து மறு அறைக்கு போக முடியாது. Even to take bath, my wife had to stand by the door and the door had to be open. நான் குளிப்பதற்கு கூட என் மனைவி காவலுக்கு இருக்க வேண்டும். நான் கதவை திறந்து வைத்துக்கொண்டு அதன் பின்புதான் நான் குளிப்பேன். So much of fear. எனக்கு அவ்வளவு பயம். But today how things change. இன்று என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம். This word of God, when I began to hear it again and again, faith began to grow in me. நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தையை திரும்ப 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 நான் கேட்க ஆரம்பித்த பின்பு எனக்குள் விசுவாசம் வளர ஆரம்பித்தது. நான் வித்தியாசமானவனாக மாறிப்போனேன். I began to hear the word of God. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். Then the word of God began to give me the word from God. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்த போது எனக்கு ஆண்டவரிடமிருந்து வார்த்தை எனக்கு வந்தது. Let me explain to you how this works. இது எப்படி வேலை செய்கின்றது என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Let's say you watched a horror movie in your life. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சினிமா பார்க்கறீங்கன்னு வைத்துக்கொள்வோம். Years went by. ரொம்ப நாள் ஆயாச்சு. Some wrong things are happening in your life. உங்க வாழ்க்கையில ஏதோ நடக்க வேண்டாத காரியங்கள் நடக்கின்றது. Suddenly your mind reminds you of that particular portion of the movie when you are in a particular situation.
அப்போது உங்கள் மூளை உங்களை அந்த நீங்க பார்த்த அந்த சினிமாவின் சில காட்சிகளுக்கு எடுத்து செல்கின்றது. அதன் சில சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையோடு அது ஒப்பிட்டு காட்டுகின்றது. When you watch the movie, the spirit of fear entered into you. அந்த படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த போது பயத்தின் ஆவி உங்களுக்குள் புகுந்து விட்டது. But the day when you are in that midst of the trial, that same spirit of fear is now talking to you. நீங்கள் உங்கள் சோதனையின் காலகட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்குள் புகுந்த அந்த பயத்தின் ஆவி இப்போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி உங்களோடு பேசுகிறது. And that's the time you are on the path of destruction. அந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்வின் அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். In the same way, when you are reading the word of God, அதே மாதிரி தான் நீங்கள் இறைவார்த்தையை வாசிக்கும் போது the word of God has entered your heart. அந்த இறைவார்த்தை உங்கள் இதயத்துக்குள் சென்று பதிகின்றது. Now you are in the midst of a trial. நீங்கள் ஒரு சோதனை காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள். Now this word of God which is in your heart is now speaking to you. இப்போது உங்கள் இதயத்தில் பதித்து வைத்திருக்கின்ற அந்த இறைவார்த்தை உங்களோடு பேச ஆரம்பிக்கின்றது. And that is the time you get a word from God. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கின்றீர்கள். And the moment you get the word from God, the faith is working, bringing forth healings and miracles. நீங்கள் எப்போது அந்த வார்த்தையை ஆண்டவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு சுகம் கிடைக்கின்றது, பிரச்சனைகள் தீர்கின்றது, அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். That is why this is the time of preparation that God is saying, take my word and deposit in your heart and deposit more and more and more and more of my word. So when you face a trial, you don't have to look anywhere. The word inside your heart will speak to you. Now you have the word from God. Now the provision is going to manifest in your life. அதனால் தான் இந்த வாய்ப்பு உங்களை தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவுக்கு அதிகமாக இறைவார்த்தையை வாசித்து அதை உங்கள் இதயத்தில் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சோதனையின் நேரம் வரும்போது நீங்கள் அந்த இறைவார்த்தைக்காக காத்திருக்க வேண்டாம். மாறாக உங்களுக்குள் நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த இறைவார்த்தை அது பேச ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் வார்த்தையை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டவுடன் உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதிசயங்களை காண ஆரம்பிப்பீர்கள். உங்கள் விசுவாசம் வளர்வதை நீங்கள் காண்பீர்கள். Now watch this. I'm going to ask them some questions how this thing works. நான் இப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்க போறேன், எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு. This is Dr. Sunita and this is Dr. John. இது வந்து டாக்டர் சுனிதா, இவங்க வந்து டாக்டர் ஜான். I only want to ask them some questions. நான் இப்போ வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க போறேன். Dr. Sunita had a problem in her back. டாக்டர் சுனிதாவுக்கு முதுகுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. What was your problem? உங்க பிரச்சனை என்ன? Spondylosis, lumbar and cervical, both on the neck and on the back. அவங்களுக்கு இந்த கழுத்துல இருந்து கழுத்து எலும்பு தேய்வு, அது அப்படி இந்த முதுகு கீழே முதுகு எலும்புல வலி இருந்தது. How severe was this problem? இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப பாதிப்பை எப்படி உண்டாக்கி இருந்தது? The pain was so severe, it used to radiate on my thighs and to the legs. I could not stand for so long or could not sit. I can't do anything normally. அந்த வலியானது அவங்க இங்கே இருந்து வந்து அவங்க தொடையில காலில் எல்லா பக்கமும் இருந்தது. அவ்வளவு வேதனையா இருந்ததுன்னு சொன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப வலியா இருந்தது. So you must have gone to meet some other doctor or he was treating you. நீங்க யாராவது டாக்டர் பார்க்க போனீங்களா அல்லது இந்த டாக்டர் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா? He was not treating you. He was only putting the balm. இந்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரல, அந்த மருந்து தான் உங்களுக்கு தேய்ச்சி விட்டாங்க, அப்படிதானே? Balm. Tiger balm, lion balm, Adex balm, all balm. எல்லா பாமும் அவங்க போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். Praise the Lord. Now when you went to the doctor, what did the doctor say? நீங்க டாக்டர்ட்ட போன போது டாக்டர் என்ன சொன்னாங்க? And I had an MRI taken and they said this cervical the spondylosis was very severe. Then I had nerve compression on my neck and also I had lumbar spondylosis. It's very severe and I went for traction. So did that help you? No. டாக்டர் என்ன செய்தார்கள்? அங்கே டாக்டர் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதி அப்புறம் எனக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க.
ட்ராக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. காலில் வெயிட் வச்சு படுத்திருக்கணும், அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு சொன்னாங்க. So you had lot of advantage. That means now you will be lying down and he will be working. இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியாக தான் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் காலில் நீங்கள் பேசாமல் வெயிட்டை போட்டுட்டு படுத்துக்கலாம், டாக்டர் எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. So you will get coffee on the bed, உங்களுக்கு காஃபி பெட்ல கிடைச்சிருக்கும், plus massage on the bed, everything on the bed. Nice thing, no? So did you have faith or fear now? உங்களுக்கு காஃபி கிடைச்சிருக்கும், ஃபுட்டு கிடைச்சிருக்கும், மசாஜ் கிடைச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமா நீங்க இப்ப சுகமா படுத்திருந்திருப்பீங்க. What was the fear? Since we are in the medical field, we know what will happen next. Oh, what would happen next? உங்களுக்கு என்ன பயம் இருந்தது? நாங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபியர் இருந்தது. Even I had lateral curvature on my back and also forward bend. So you will be walking in the future like this. அதனால அவங்களுக்கு என்ன பயம்னு சொன்னா எதிர்காலத்துல இப்படி குனிஞ்சு தான் அவங்களால நடக்க வேண்டி இருக்குங்கிற பயம் இருந்தது. So within 5 to 7 years then we will see Dr. Sunita walking like this. ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு டாக்டர் சுனிதாவை நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டி இருந்திருக்கோம். So you had all that fear. Yeah, I imagined all that. You imagined also. Very nice. டாக்டர் வந்து அப்படியே அவங்க இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை செஞ்சு பயந்துட்டு இருந்தாங்க. You remember the hand coming out? Like that she is already imagining. அந்த பாத்ரூம் ஓட்டையில இருந்து கை வந்துச்சுல்ல, அந்த பயம் வந்தது மாதிரி அவங்களுக்கு எதிர்காலத்துல நான் இப்படி தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு பயத்தை மூளையில அவங்க அப்படியே இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க. Then how long were you in that fear? எவ்வளவு காலம் அந்த பயத்திலே நீங்க இருந்தீங்க? Maybe 2 to 3 years. 3 வருடங்கள். 2-3 years massage, brother? 2-3 வருஷமா மசாஜ் தான் நடந்துச்சா? Show me your hand. உங்க கையை காட்டுங்க. Strong man yaar. நீங்க ரொம்ப பலமா தான் இருந்திருக்கீங்க. ரொம்ப பலம். பலம். So 3 years only fear. 3 வருடமாக பய உணர்வு. The pain was gradually increasing. எனக்கு வலியானது கூடிக்கொண்டே இருந்தது. So with this pain did other complications come? Sleepless nights, angry with the husband, angry with the children, angry with the neighbors and kicking the dog. இதோட சேர்த்து உங்களுக்கு வேற விதமான கோபங்கள்லாம் வந்திருக்குமே. உங்க ஹஸ்பண்டை கண்டா கோபம், பிள்ளைகளை கண்டா கோபம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கண்டா கோபம், நாயை கண்டா வதைக்கிறது, இப்படி வந்திருக்குமே. Then what happened? And then when I went to the doctors, they gave medicine for depression also. நான் மருத்துவரிடம் சென்று மனச்சோர்வுக்கான மருந்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். Now watch this. She had a problem in her back. The problem from the back went to the neck. From the neck it went into blood pressure. From there it went into depression. From there it went into husband getting irritating the husband, irritating the children, irritating the parents. Even the dog was not spared. பாருங்க, அவங்களுக்கு வந்தது ஒரு முதுகு வலி தான். ஆனா அதனுடைய விளைவுகள்லாம் பாருங்க. முதுகு வலியில இருந்து கழுத்து வலியில இருந்து முதுகு வலியாகி காலுக்கு போய் அப்புறம் அவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல், யாரை கண்டாலும் கோபம், கணவர் மேல, பிள்ளைங்க மேல, பேரண்ட்ஸ் மேல, வீட்டில் இருக்கிற நாய் மேல, இன்னும் அவங்களுக்கு மனச்சோர்வு. எவ்வளோ ஒரு நோய் இவ்வளவு விளைவுகளை கொண்டு வந்திருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Now from there went sleepless nights. தூங்காத இரவுகள். She could not even lie down on the bed. அவங்களுக்கு பெட்ல படுக்க முடியாது. On the left side. And she had also depression. அவங்களுக்கு மனச்சோர்வு இருந்தது. Okay. In the midst of the depression, did you ever think, I cannot take it anymore, let me go and finish up my life? அவ்வாறு மனச்சோர்வு அதிகமாக இருக்கும்போது போதும் இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? See what the spirit of fear will do. She is a doctor, her husband is a doctor, wonderful children, wonderful family, yet the wife thinks for herself, I cannot take this anymore, let me go and give up my life. That's what the spirit of fear will do. பாருங்க, அவங்க ஒரு டாக்டர், அவங்க கணவர் ஒரு டாக்டர், நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை. ஆனாலும் இந்த பயம் என்கின்ற இந்த ஆவி இந்த நோயின் மூலமாக அவர்களுக்கு வந்ததால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே போதும், இனிமேல் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற அந்த விரக்திக்கு இந்த பயத்தின் ஆவி அவர்களை தள்ளியது. So was there any hope of getting healed?
Hope means when I met neurosurgeons, they suggested only physiotherapy. If I go for surgery, maybe the complication may be worse than this. Oh, what can happen if you had to go for a surgery? If something went wrong, I will be crippled lifelong. You will be all the time on the bed. Yeah. நீங்கள் ஏதாவது மருத்துவரிடம் சென்றீர்களா? ஆம், நாங்கள் நியூரோ சர்ஜன்ட்ட போனோம். அங்கே போனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணலாம், ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம், அல்லது ஆப்ரேஷனும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஆப்ரேஷன் பண்ணால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? சில சமயங்களில் சக்ஸஸாக இருக்கலாம், சில சமயங்களில் வாழ்நாள் முழுவதுமே நான் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியாகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார்கள். Now when all these things were going on, were you even crying? Yeah, I cry. இப்படி He also. பல வகையான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களா? Praise God. Please listen to this, how the spirit of fear step by step for 3 years tortured them both, and they had a life of only crying, anxiety, worry and fear. பாருங்க, இந்த பயத்தின் ஆவி 3 வருடங்களாக இவர்களை இவ்வளவு கஷ்டம் கொடுத்து, கணவர் மனைவி 2 பேருக்கும் வாழ்க்கையிலே பயங்கரமான வேதனையை கொடுத்து, அவர்களுக்கு வாழ்க்கையை கசந்து போகின்ற அளவுக்கு இந்த பயத்தின் ஆவி அவர்களை பாதித்தது. Then what happened? Then I was on the bed, I was on traction. Then Mr. Maxwell, Brother Maxwell, he gave us a CD. Your CD, on audio CD on sober and seat, but we didn't we didn't. Doctor, no? அப்போது எங்களுக்கு சகோதரர் மேக்ஸ்வெல். Praise the Lord. Praise the Lord. So this brother gave you a CD. அந்த பிரதர் அவங்களுக்கு ஒரு CD கொடுத்தாங்க பார்க்கிறதுக்கு. ஆனா இவங்க பார்க்கல. Which movie was it? Disco? எந்த மூவி? டிஸ்கோ மூவியா? You gave them a disco movie? You gave them a CD disco? நீங்க உங்களுக்கு ஒரு CD கொடுத்தீங்களா? அது மூவியா? So and seed and then Madurai first CD. Okay. So you gave them the CD of the word of God, not the movie. நீங்க அவங்களுக்கு இறைவார்த்தை அடங்கி அந்த CDயா கொடுத்தீங்க, மூவி கொடுக்கலையா? But they said you gave also a video. ஆனா அவங்க சொன்னாங்க நீங்க ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னு. In Madurai the healings and miracles, that video. That was the best. Okay. மதுரையிலே நடந்த அந்த சுகமளித்தல் அந்த வீடியோ CDயை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. You must have paid him a lot of money. அந்த CDக்கு நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களா? He gave it free of cost. He gave you free. So when he gave you free that day, you must have seen the CD. இலவசமாக அந்த CDயை கொடுத்தார்கள். அப்ப நீங்க அதை பாத்தீங்களா? He gave him free, that's why he did not see. If he had to pay money, he would have definitely seen. அந்த CDயை அவர்கள் இலவசமாக இவர்கள் கொண்டு சென்று கொடுத்தார்கள். அதனால தான் இவங்க பார்க்கல. பணம் கொடுத்திருந்தா பார்த்திருப்பாங்களா இருக்கும். Brother Francis, when you give CD free, people don't see. If you take money, they will surely see. சகோதரர் பிரான்சிஸ், நீங்க CD ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் விலை கொடுத்து வாங்கினா தான் பாப்பாங்களா இருக்கும். ஃப்ரீயா கொடுத்தா யார் பாப்பா? Then what happened? என்ன நடந்தது? 6 months we didn't see. Oh, 6 months you kept the CD with you and did not see. 6 மாசமாக அந்த CDயை பார்க்கல. அப்படியா? 6 மாசம் வச்சிருந்தீங்களா? Then what made you to see the? Each time when he comes for treatment, he used to ask us whether we were. Each time he would come for treatment. I think he would make an excuse and come for treatment to just ask you, have you heard the CD? 6 மாதமாக CDயை பார்க்காம என்ன செஞ்சீங்க? நாங்க பார்க்காம வச்சிருந்தோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த சகோதரர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சிகிச்சைக்கு வரும்போது அவர்கள் கேட்பார்கள். 6 months you asked them, didn't you get fed up with them? 6 மாசமா நீங்க எப்படி இவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எரிச்சல் வரலையா? You did not give up on them. சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி நீங்க விடலையா? It is to motivate the people. Okay. என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா மக்களை ஊக்கப்படுத்துதல். Then what happened? பின்பு என்ன நடந்தது? Then he gave a VCD. Madurai. They did not want the audio CD. Don't give audio, only give VCD. அவர்களுக்கு பின்பு அந்த வீடியோ அடங்கிய CD கிடைத்தது. Then what happened? Then again he came and asked whether we watched that VCD. Then he told me that if somebody gives something, you have to first see, just for a respect, you have to see what is there in that. So I promised him that today we will definitely see, and after that I will tell you.
Then while he was in the treatment hall, I went and told my wife, just watch the CD. You did not watch. At the time I was doing treatment for him. அப்போது Nice husband. அப்போது சகோதரர் வந்து அந்த சிடியை வீடியோ சிடி கொடுத்தாங்க. அப்போ திருப்பியும் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, யாராவது இப்படி ஃப்ரீயாக கொடுத்தா நீங்கள் ஒரு மரியாதைக்காவது நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்து, அதனால் நான் போய் என் மனைவிட்ட சொல்லி நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த வீடியோ சிடியை பார்க்கும்படியாக சொன்னேன். எனக்கு அங்கே வேலை இருந்ததுனால நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். Now when you watch that VCD with so many healings and miracles and the word of God, did hope come into you? நீங்க அப்படி அந்த வீடியோ சிடில நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு விசுவாசம் வந்ததா? Then what happened? என்ன நடந்தது? Then most of the healings were on this spondylosis healing. I saw many healings there. Then my faith increased. Then I started meditating on those words. அங்கு அநேகருக்கு இந்த இதே மாதிரி வியாதி உள்ளவர்கள் சுகம் பெறுவதை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது என்னுடைய விசுவாசமானது ஊக்கப்படுத்தப்பட்டது. எனவே அங்கு சொன்ன அந்த இறை வார்த்தைகளை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். There were nine DVDs. So after seeing that first one, then I regularly used to come and take it. But I got a promise from him that you must make copies and give to other people. Oh, you watched 9 DVDs after that. 9 அந்த டிவிடி இவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த சகோதரர் மேக்ஸ்வெல் சொன்னாங்க, நீங்க வாங்கி பார்க்கறதெல்லாம் சரி, ஆனா நீங்க காப்பி எடுத்து அதை மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. Even though I could not sit for a long time, I used to make copies and